மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிவிகே தமிழக வெற்றி கழகம் அவங்களோட பிரச்சாரம் வந்து கரூரில் நேற்று 2025 9ஆம் மாதம் 27ஆம் தேதி வந்து நடக்குதுங்க. ஸோ நடந்த அந்த ஒரு பிரச்சாரத்தில் அவர் நாமக்கல் போகிறாரு. நாமக்கல்லில் போயிட்டு அந்த ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரூர் வராருங்க. சொன்ன டைமிங்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்லி டைமிங் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து சேர்றாரு. ஏன் அவர் லேட்டாக வராரு அப்படின்றதெல்லாம் நானும் வந்து ஜப்பானில் இருந்துக்கிட்டே அவரோட நேரடி காணொளிகள் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோட அப்சர்வேஷன் என்ன, இதுக்கான ஒரு பெரிய ரூட் காஸ் என்ன, இது ஈஸியாக தடுக்க முடிஞ்ச ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு கோட்டை விட்டாங்களே அப்படின்னு தான் வந்து எனக்கு சொல்ல தோணுது. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் மானிட்டர் பண்ண விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ டிவிகேக்கு ஆதரவாக பேசுகிறேன், இல்லை இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னா ஒரு டிவிகேக்கு ஆதரவாளர்லாம் இருப்பானோ, இல்லை டிஎம்கேக்கு ஆதரவாளர்லாம் இருப்பானோ அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து அல்டிமேட்டாக மக்களோட உயிர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எல்லா கட்சிகளையுமே வந்து மக்களுக்காக தான் வராங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளோட உயிர் போகுது அப்படின்னும்போது அதில் பிரச்சனை என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி கலைஞ்சா என்றைக்குமே ரூட் காஸ் அப்படின்வாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் மூல காரணம் இருக்கும். அந்த மூல காரணத்தை தான் பிடிக்கணுமே கண்டி, இவன் அதை சொன்னான், அவன் இதை சொன்னான், இந்த கட்சிக்காரன் இதை சொன்னான், 4 பேர் இதை பேசுனாங்க அப்படின்றத விட சிந்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வேஷனில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப மாசான ஒரு கூட்டம். இது இந்த வாரம் தான் தெரியும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது 2 வாரமாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? செம்ம மாசான ஒரு கூட்டம் இருக்குது. கிரேஸியாக வராங்க பீப்புள். நான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முதல்ல நம்மளுக்கு குடும்பம் இருக்குதுயா, நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்குது, அம்மா அப்பா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம கீழே வந்து கை கால் அடிபட்டுச்சு அப்படின்னா யார் வந்து உனக்கு உதவ போகிறா? இன்னைக்கு கட்சிக்காரன் வந்து உங்களை உதவானா? மேபி அன்றைக்கி எதனா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏன்னா காசு கூட கொடுத்துட்டு போகலாம். இல்லை அதுக்கப்புறமா யார் நம்மளை பார்த்துக்கிறது? ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து விழறாங்க பாருங்கள், என்ன தாண்டா நீங்கள் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே வந்து இல்லை, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்றது. உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று உங்களை வளர்த்து விட்டால், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு விட்டால், வண்டி வாங்கி கொடுத்து அம்மா அப்பா கொடுக்குறாங்க, எடுத்துக்கின்னு அந்த ஒரு பஸ்ஸு ஒன்று போகுது, அந்த பஸ்ஸுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் முன் டயர்லையும் பின் டயர்லையும் விழுந்து மாள்றாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இதை பார்க்கும்போதே இல்லை, என்னடா இது இங்கே 39 பேர் இப்போ இறந்தாங்க அப்படின்றத விட இவனுங்க யாருன்னா காலில் வீலில் மாட்டியே வந்து செத்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு தான் வந்து உண்மையிலே நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிரேஸியாக போகிறேன். ஸோ இதில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது ஒரு 4 பேருங்க. அதாவது கணவன் மனைவி 2 குழந்தைங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மனைவி வந்து ஒரு பின்னாடி ஒரு கை குழந்தைய வச்சுருக்காங்க. கணவன் என்ன பண்ணுறாரு, டேங்க்கில் ஒரு குழந்தைய வச்சுருக்காரு. வச்சுக்கிட்டு இவங்க 4 பேரும் வண்டியில் போகிறாங்க. அந்த பஸ் இப்படி இந்த பக்கம் போகுது, பேரலல் ரோட்டில் இந்த பக்கம் போயிட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு போகிறாருங்க அவர். எனக்கு உண்மையிலே இல்லை, என்ன தாண்டா நீங்கள், நீ கீழே விழுந்துன்னா உன் குழந்தை என்ன ஆகும், உன் குடும்பம் என்ன ஆகும், ஒருவேளை உன் மனைவி செத்துடுச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த பிள்ளைங்களை யார் வளர்ப்பாங்க அப்படின்ற ஒரு பதட்டம். என்னடா வாழ்க்கை மேலே என்ன இவங்க அவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு உண்மையிலே தோண வச்சுது. அப்படியே கையில் இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாரு. தவறி ஒரு முறை முன்னாடி இருக்கிறவன் எவனா ஒருத்தன் பிரேக் அடித்து விட்டால் கூட இவர் தப்பே பண்ணலன்னா கூட இவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம், நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை எதுவும் ஆகாதுன்னு நினைக்கலாம். ஆனால் முன்னாடி இருக்கிறவன் திடீர்னு ஏதோ ஒரு பிரேக் போடுறான். நீங்கள் பார்க்காம நீ இப்போ வண்டியை விட்ட அப்படின்னா நீ கீழே வந்து நாளைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா உன்னோட ஃபேமிலியை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இது முதலாவதுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த பால்கனி இந்த பெரிய பெரிய பில்டிங்கில் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். எனக்கு என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு பால்கனியும் நம்ம ஊரில் எவ்வளோக்கு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுமா? ஒரு லோடு வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு ஒரு 50 பேர் 60 பேர் வந்து குவியும் போது ஒரு அளவுக்கு தான் லோடு தாங்கும். ஏன்னா அதுவுமே வந்து பீமுங்க எல்லாமே ஸ்ட்ரக்சரெல்லாம் நம்ம பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு பில்டிங்க்கு ஒரு லோட் கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ மொத்தமாக ஒன்று சேர்ந்து வந்து ஒரே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குன்னா அந்த பால்கனியில் 50 பேர் 60 பேர் 70 பேர் நின்றுருக்காங்க. அந்த மாதிரி நின்னால் மேபி அது மேலே இருக்கிற ஒன்று உடச்சின்னு கீழே வருது அப்படின்னா கீழே இருக்கிறவங்க காலி, அது கீழே இருக்கிறவங்க காலி. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ரப்ஷன் ஆகும் அப்படின்னு பாருங்கள். அதை பற்றிலாம் யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு உண்மையிலே புரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அவர் விஜய் வந்து நாமக்கல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விளம்பர பலகைன்னு ஒன்று நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா பிடுங்கிக்கிட்டு அப்படியே கீழே போய் விழுது. அது விழும்போது கீழே இருந்து யாருன்னா அவங்க மேலே தலை அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது கூட யோசிக்கிறது இல்லை. முதல்ல
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னுவாங்க. முதல்ல நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம குடும்பம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். அதில் நம்ம மக்கள் வந்து அந்த சென்ஸ் கண்டிப்பாக இருக்குதா இல்லையா, இப்படி கிரேஸியாக போய் விளையறீங்களே அப்படின்றது வந்து எனக்கு உண்மையிலே என்ன சொல்கிறது எனக்கு புரியல. எனக்கு புரியுது, அவர் வந்து இது வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் பார்க்குறீங்க. அவர் வந்து திடீர்னு நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னும்போது அவரை போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அவரை போய் ஃபோட்டோ எடுத்து ஒரு ரீல்ஸ் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு புரியுது. ரீல்ஸை விட உயிர் முக்கியம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகமே சொல்கிறாங்க, குழந்தைங்களையும் பெண்களையும் வந்து வராதிங்க, கூட்டு வராதிங்க அப்படின்னு அவ்வளோ கிளிப்புளிக்கு சொன்னால் கூட நீங்கள் வந்து போயிட்டு எந்த தைரியத்தில் நிற்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. முதல்ல மக்களாகிய நாம் நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பசங்க எங்கே போகுது, எங்கன்னா போகிறானா, எங்கன்னா போய் மாட்டிப்பானா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேடில் போனால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட ஃபேமிலியை பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத கண்டிப்பாக ஆணித்தனமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். குழந்தைங்களும் பெண்களும் ஏன் ரொம்ப ஈஸி டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டு போகிறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து அந்த கூட்ட நெரிசலில் உங்கள் குழந்தைங்கள என்ன தான் நீங்கள் கையில் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து விட்டுருவீங்க. ஒரு சில பேர் தலை மேலே தூக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கையில் பிடிச்சிருக்கீங்க உங்கள் குழந்தைங்கள அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படும். ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது உங்கள் ஏர் சர்க்குலேஷன் உள்ளுக்குள்ளே இருக்காது. அதனால தான் என்ன ஆகும்னா, ஈஸி டார்கெட் வந்து குழந்தைங்களா ஆகிறதுக்கான முக்கிய காரணம். அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்களுடைய பலி எண்ணிக்கையை விட பெண்களுடைய பலி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது பெண்களுக்கே உரிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆளுங்க அப்படின்னா அவங்களாம் புடவை கட்டின்னு இருப்பாங்க பெண்கள். இப்போ நம்ம ஆளுங்கன்னா ஆண்கள்னா எப்படின்னா எகிரி குச்சி அவங்களுக்கு அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா, எகிரி குச்சி எப்படின்னா ஓடிடணும் அப்படின்ட்டு அவங்க எதனா ஒரு விதத்தில் வந்து எக்ஸிட் ஆகணும்னு நினைப்பாங்க இந்த நெரிசல் ஏற்படும் போது. ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால பண்ண முடியாது. ஸோ ரியாலிட்டியம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா பக்கத்துலலாம் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட உதவி கேட்பாங்க, எப்படி அவங்க எஸ்கேப் ஆவாங்க அந்த இடத்துல இருந்து. குழந்தைங்க கீழே இருக்காங்க, மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்கள் அதிகமான பலியானதுக்கும் இந்த குழந்தைகள் அதிகமாக பலியானதுக்குமா முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்காக தான் சொல்கிறாங்க, நீங்கள் பெண்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இந்த மாதிரியான ஸ்டாம்ப் அதிகமாக கூட்ட நெரிசல் இருக்கிற இடமா போகாமல் நீங்கள் அழகாக வீட்டிலேருந்தே பார்க்கலாங்க. ஜம்முன்னு வீட்டில் உட்காந்து, இப்போ நாங்களாம் இங்கே ஜப்பானில் இருந்து பார்த்துட்ருக்குறோம், சரி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் உங்ககிட்ட எல்லாருக்கும் கிட்ட ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் டிவி இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, எங்கன்னா உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஜம்முன்னு பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி போய்ட்டு உங்கள் வாழ்க்கையை த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு தெரிஞ்சே போய் நீங்கள் எப்படி விழறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஸோ அவங்க போனது போயிட்டாங்க, இனிமேட்டையும் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்த முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் அவர் வந்து எங்கே நின்று பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு இடத்தினுடைய ப்ரொப்போசல் வந்து டிவிக்கே பக்கத்தில் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய பெரிய ஸ்பேஸ் தான் கேட்குறோம், ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஷனலாக எங்களுக்கு குறுகிய இடங்களே வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க. அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து திரு விஜய் அவர்கள் அவரோட பிரச்சாரத்திலே வந்து பேசியிருப்பார். ஸோ மெயினாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னும்போது அவரை பார்க்க வரக்கூடிய மக்களும் வந்து ரொம்ப டென்சிட்டாக, அது ரொம்ப அதிகமான பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக அவரை வந்து பார்த்து அவரை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இவருக்கு ஈக்குவலண்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எடுத்துக்கோங்களேன். மற்ற கட்சிகள் வந்து எப்படி ஆள் கூட்டுறாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் குழந்தையாக இருக்கும்போது 50 ரூபா ஒரு ஆளுக்கு, ஓகேங்களா, ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து வேனில் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அந்த கூட்டத்தில் விட்டுருவாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சென்னையை போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு வேனில் வந்து ஏறுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் குழந்தையில நாங்கள்லாம் வந்து ரெகுலராக பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. காசு கொடுத்து தான் பல கட்சிகள் வேனா ஒரு கவுன்சிலருக்கும் வந்து டார்கெட்டு, நீ வந்து ஒரு வேனை வச்சு 20 பேர் 30 பேரை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு தான் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கட்சிகள் தான் பெரும்பாலான கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். பர்டிகுலராக நான் அந்த 2 பெரிய கட்சியை சொல்கிறேன், ஆளும் வர்க்கத்தில் இருந்தவர்களும் இருக்கிறவர்களும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே இப்படி தான் வந்து ஆளுங்களை வந்து கூப்பிட்னாங்க. ஆனால் இப்போ விஜய்க்கான அந்த கூட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது ஆர்கானிக்காகவே சேர்ற ஒரு கூட்டம். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாசு, அந்த சினிமா அப்படின்னும் போது அந்த கிரேஸாக இருக்குது இல்லைங்களா, அதனாலேயே நிறைய பேர் வந்து வராங்க. அப்படி இருக்கும்போது நீ மற்ற ஆட்களுக்கு நீங்கள் ஒதுக்குற அந்த ஒரு குறுகிய இடம் மாதிரி இவருக்கும் நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா, இதோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க? எப்பயுமே வந்து பிளான் ஏ இருக்கணும், பிளான் பி இருக்கணும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும்
மக்களுடைய உயிர் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு வந்துடுது ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அவங்க தான் அப்ரூவ் குடுக்குறாங்க. ஓகே, நீங்க இந்த அளவுக்கு நீங்க இங்க வரீங்க அப்படின்னா, உங்களுக்கான இந்த பாதுகாப்பை வந்து நாங்க குடுக்குறோம் அப்படின்ற என்ஷூர் பண்றது வந்து அரசாங்கம். இது இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கிடையாது. எல்லா கட்சிகளுக்குமே வந்து அவங்கவங்களோட பிரச்சார கூட்டம் பண்ணும்போது இப்படி தான் வந்து குடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ண தவறிட்டாங்கன்னா, இந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்களா? இல்லையா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு இவங்க இங்க கோட்ட விட்டாங்க. அதுக்கு அடுத்தது இருக்கிற கூட்டத்த நீங்க பார்க்கும்போதே அந்த தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வேன் வருது. அப்பவே வந்து கிளியரா தெரியுது. உங்களுக்கு நாமக்கல்லேயே கிளியரா தெரியுது. இது ரொம்ப பெரிய ஒரு மாஸா வந்துட்டு இருக்குது. அப்படின்னா, ஆல்ரெடி டைம் வேற டிலே ஆயிட்டு இருக்கிற காரணத்தினால, இங்கேயுமே வந்து கரூர்ல அதிகப்படியான கூட்டம் சேருதுன்னும் போதே, போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா குரூப் பை குரூப்பா வந்து உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலையா? அட்லீஸ்ட் வந்து எதனா ஒரு லட்டி சார்ஜாவது பண்ணி, நீங்க ஆட்கள அங்கங்க பிரிச்சு நீங்க அனுப்பிச்சிருக்கணும். உங்களால வந்து அந்த அளவுக்கு இப்போ போலீஸ்ன்றது எதுக்குங்க? இப்போ ஒரு 20,000 பேர் வராங்க அப்படின்னா, எத்தனை ஆயிரம் போலீஸ வந்து போடுறாங்க. அப்ப இவங்கள என்ன கூட்டத்தோட கூட்டத்த நின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கா போலீஸ்? அப்படி கிடையாது இல்லைங்களா? போலீஸும் அவங்களோட இதுவ பண்றாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா என்ன பண்ணியிருக்கணும்னா, கூட்டம் அதிகமா சேருது அப்படின்னும் போதே, ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் ரிசர்வ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள உள்ள கொண்டு வந்திருக்கணும். அதிகப்படியான போலீஸ நீங்க ரிசர்வ்ட்ல உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்குமே தெரியுது கிளியரா. இது 11:30 2 மணிக்குள்ள நடக்க வேண்டிய இந்த மீட்டிங்கே டிலே ஆகுது. கூட்டம் சேருதுன்னும் போதே ஆட்டோமேட்டிக்கா பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு வந்து இவங்க போயிருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கோம். இப்பலாம் புரியுதுங்களா? இன்னும் வந்து ஏதோ ரோட்ல போறவங்க கிட்ட போயிட்டு பேசுற மாரிலாம் வந்து பேசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்களோட ஒரு கடமை. அதுல வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல போலீஸ் வந்து கோட்ட விட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா வந்து வேணும் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து ஏற்படுது. இத்தினி ஒரு 50 பேரு, ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றபோது ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுதுன்னா, அது டைரக்ட்டா உங்கள தான் வந்து பாதிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார் வேணாலும் இத பாலிடிக்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்க இருக்கிறதே பாலிடிக்ஸ் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா உங்களோட கூட்டத்தில வந்து உங்க கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே கண்டி, யாரும் வந்து இத அந்த அளவுக்கு டீப் டைவ் பண்ணி, இது அரசாங்கம் வந்து கரெக்ட்டா போலீஸ் வந்து இத பார்த்துருந்துருக்கணும். அங்கங்க கட்ட கட்டி மக்கள வந்து தடுத்து தடுத்து கட்டங்கட்டியா நிறுத்தி கட்டங்கட்டி அவங்க அந்த ஒரு கூடாரம் மாரி வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நிறுத்தி வச்சிருந்துருக்கணும். பஃபர் ஜோன் அப்படின்றத அமைச்சிருக்கணும். இந்த மாரிலாம் இருந்திருந்தா தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு புரிதல் வந்து நெறைய பேருக்கு இருக்காது. புரியுதுங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில, இப்ப நீங்க பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு மெரினால வந்து இந்த ஏர் ஷோ ஒண்ணு நடந்துச்சு. ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு கூட்ட நெரிசல் அந்த அளவுக்கு பிளானிங் பண்ணி இருந்தே உங்களுக்கு கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தத வந்து நம்ம பார்க்குறோம். அப்பன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டா உயிரிழப்புகள் நடக்கும் அப்படின்றது இட்ஸ் வெல் நோன் விஷயம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நேரத்துக்கு வரல. அதனால கூட்டம் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி இருந்த கூட்டத்த விட கம்பேர் பண்ணும்போது, நீங்க உள்ள வரும்போது ஒரு பெரிய கும்பல் உள்ள வந்ததுனால, இந்த ஒரு அலையினால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கண்டிப்பா நம்ம ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, அங்க இருக்கிற மக்கள், அங்க இருந்து நம்ம பார்க்குறோம் நம்ம. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ட்ரோன் வியூ எடுக்குறாங்க. அப்படியே அலை அலையா அப்படி தலைகள் ஓடுது. அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஓ! இது கண்டிப்பா எங்கேயோ பெருசா போய் முடிய போகுது அப்படின்னு நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். பயந்ததுக்கு ஏத்த மாரியே வந்தாச்சு. உங்களோட ரெப்புடேஷன நீங்க பாதுகாக்கணும்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா, நேரத்துக்கு நீங்க வர்றது. அழகா நீங்க அங்கருந்து சென்னையிலேருந்து கிளம்புறீங்க, வந்து இறங்குறீங்க உங்களோட ஏர்கிராஃப்ட்ல. அப்படின்னா அங்கருந்து ஒரு ஹெலிகாப்டர புடிச்சு கூட நீங்க அழகா அங்க ஏன்னா பக்கத்துல இருக்க ஒரு ஹெலிபேட் போயிட்டு, அங்கருந்து கூட உங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் டிஸ்டன்ஸ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து குறைச்சுக்கிட்டு, உங்க பஸ்ஸ நீங்க அங்க நிறுத்தி, அங்கருந்து நீங்க உங்களோட பிரச்சார இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 1.5 பவுண்டரி இல்லன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பவுண்டரி இல்ல 5 கிலோமீட்டர்ஸ் பவுண்டரிக்குள்ள நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட, உங்களோட நேரத்த வந்து உங்களால மீட் பண்ண முடியும். நீங்க வர வர டிலே ஆக ஆக கூட்டமும் வந்து இங்க அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால மக்கள் காத்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்குமே வந்து இப்ப தண்ணி ஸ்டார்வேஷன், தண்ணி குடிக்கணும், தண்ணி கிடையாது. ஹீட் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படுது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க அழகா நாமக்கல்ல முடியிறீங்க, கரூர் வரீங்கன்னா, நீங்க அழகா ஹெலிகாப்டர்ல வந்து வர முடியும். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியுது. போன வாரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பஸ்ஸில வந்தீங்கனாலே, எந்த அளவுக்கு உங்க பஸ்ஸு கீழே வந்து எத்தனை பேர் வந்து விழறாங்க. நீங்க பஸ்ஸில டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ டிலே ஆகுது. மிட் நைட்ல போயிட்டு உங்களோட டார்கெட் டைமை விட ரொம்ப டிலே ஆகுது அப்படின்றத நீங்க பார்க்குறீங்கும்போது, கண்டிப்பா வந்து நீங்களுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்திருந்து நீங்க அழகா அந்த ஹெலிகாப்டர் மாரி நீங்க வச்சு, உங்களோட டைம நீங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாரியான மாஸான ஒரு கூட்டத்த வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாரியான பிரச்சனைய வந்து தவிர்த்திருக்க முடியும் அப்டின்றது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. ஹோப் இந்த ஒரு காணொளி மூலியமா என்னைக்குமே வந்து ஒரு பிரச்சனைக்கான ரூட் காஸ தான் பார்க்கணுமே கண்டி, இவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இந்த கட்சி தான் பிரச்சனை அப்டின்னு சொல்லிட்டு பேசுறதா இருக்கட்டும். நெறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படி இறந்தவங்கள வந்து இவர் வந்து ஏன் பார்க்கல?
திரு விஜய் ஏன் வந்து பார்க்கல அப்படின்லாம் வந்து ஒரு குரூப் கத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு புரியல. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சார இடத்துக்கு வந்து நிற்கிற இடத்துலையே 20,000 30,000 பேர் வந்து நின்று இதனால் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுடுச்சு. இப்போ திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அப்படின்னா ஒரு பெரிய கும்பலே வருமே, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள என்ன மெர்ச்சி சாவடிக்கிறதுக்காக அவர் வரணும். புரியுதா? அந்த ஒரு அறிவு இருக்கணும். அந்த ஒரு அறிவே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஓகேங்க. இந்த ஒரு காணொலி மூலிமா கண்டிப்பாக வந்து உயிரிழந்தவங்களுக்கு நம்ம என்னத்த சொல்கிறது, ஒரு குடும்பம் இன்றைக்கி எங்கள் அம்மா உயிரிழக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்குள்ளே அதுலேருந்து வெளில வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாளாச்சு. இத்தனைக்கும் அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். இன்னும் ஒரு 65 கூட கிடையாது அவங்களுக்கு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம விட்டுட்டோமே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்க அதை வந்து அந்த அப்பா அம்மா அவங்க கடைசி வரைக்கும் அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும், ஒரு நாளும் அவங்க மனசில் என்ன ஓடும் மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். உண்மையாக சொல்கிறேன் நான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கெல்லாம் மனசு தேந்தி அவங்க இதை விட்டு வெளில வரத்துக்கே வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் எடுக்கும். கண்டிப்பாக கடவுள் இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது நான் கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. இந்த மாதிரியான நெரிசல் ஏற்படும் அப்படின்னா அழகாக வீட்டில் உட்காந்து பாருங்கள். பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி.